அந்த இடத்துல மட்டும் வெட்டி விடுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? 10 நாள் ஆகும் போல இருக்கு. அவ்வளோ ஓடி முடியும். அந்த இடத்துல மட்டும் வெட்டி விடுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? 10 நாள் ஆகும் போல இருக்கு. அவ்வளோ ஓடி முடியும். ஓடுது. கொஞ்சம் மண்ணு அடைச்சிக்கிட்டு இருக்கு போல தெரியுது. கொஞ்சம் தள்ளி விடுவோம். சரி, என்னடா தம்பியலா, ஸ்கூலுக்கு போயிட்டியலா? மண்ணு அடைச்சிக்கிட்டு இருக்குது. சரி, என்னால் முடிஞ்சது. அவ்வளோதான். இதுக்கு மேலே வீடியோ போகிறதுக்கு சார்ஜ் இல்லை. சரி, எல்லாம் நன்மைக்கு. நமக்கு ஒத்துழைச்ச அத்தனை பேருக்கு அல்லாஹ் அவளுக்கு நல் பாக்கியத்தை கொடுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். கடைசி வரையும் மூளை வரையும் கொண்டு போகிறாப்புல. அங்கிட்டு வெட்டி விட்டோம்னா அந்த பக்கத்தில் தண்ணி வெட்டி விட்டாச்சு. ஆல்ரெடி வெட்டி விட்டு அங்கிட்டு கொண்டு வந்தோம். இதை வெட்டி விட்டோம்னு சொன்னால் அங்கேருந்து அந்த பேக் சைடு போயிடும் தண்ணி. சரிதா, அஸ்ஸலாமு அலைக்கும். இது பக்கிராத்தூர் அணி ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு. நிறைஞ்சு அந்த வெளியேறி ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஜாயிண்ட் ஆகி அந்த தண்ணி வெளியே தான் ஓடிட்டு இருக்குது. இது முன்னாடி காவா கட்டினது. பக்கிராத்தூர்னு ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு. இப்போ நம்ம பக்கிராத்தூர் அன்னைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஜேசிபியை கொண்டுக்கிட்டு அங்கிட்டலாம் வெட்டி விட்டுட்டு இப்போ அப்படியே வெட்டி விட்டு நேரம் நம்ம கிரவுண்டுக்கு தான் போக போகிறோம். கிரவுண்டுக்கு போக போகிறோம். இது பக்கிராத்தூர் அணி. அப்படியே வெட்டி விட்டுக்கிட்டு தண்ணிலாம் அந்த இருக்குல்ல, அதில் அப்படியே ஓடுது. விட்டு தண்ணி ஓடுது. இன்னும் கொஞ்சம் தம்பி, இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கோங்களேன். இதை இன்னும் அந்த மட்டை கிட்டையெல்லாம் கிடக்குறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. இந்த மட்டையெல்லாம் இருக்கிறத கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா தண்ணி ஓடிடும். பிள்ளையெல்லாம் நிற்கிற கூப்பிட்டோம். வாரமாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற ஆளுக்கெல்லாம். இப்போ வந்து பக்கிராத்தூர் அணியை நம்ம வந்து அந்த லைனில் வெட்டி விட்டாச்சு. வெட்டி விட்டு இந்த சைடில் இருந்து தண்ணி வந்து ஓடுது. இப்போ நம்ம வந்து அடுத்து எங்கே போகிறோம்னு கேட்டால்
கிரவுண்டுக்கு போகிறோம். கிரவுண்டுக்கு போய் அடுத்த நடவடிக்கை நம்ம வந்து அங்கே பார்ப்போம். இந்த போஸ்ட் வந்து லைட்டாக சாஞ்சு இருக்குது. இந்த தண்ணிலாம் ஓடினது பிறகு அந்த ஈபியில் வந்து சொல்லி இந்த போஸ்ட்டுக்கு வந்து அது சரி பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ் செய்வோம். முதல்ல தண்ணியை வெளியேற்றிக்கிடுவோம். இது வந்து அரையப்பதராளுக்கு வந்து பின்னாடி உள்ளது, மயத்தங்குளர்ல அதுக்கு பின்னாடி உள்ளது. அங்கேயும் தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வெட்டி விடாமே வந்துகிட்டு இருக்குது. ஒன்னும் வெட்டி விட வேண்டியது இருக்குது. ஸ்பீடாக ஓடுது ஓரளவுக்கு. ஆனால் இப்போ ஜேசிபி வந்துட்டு இருக்குது ஒன்றும் வந்து வெட்டி விடுறதுக்கு. இது அவங்க மீரா வந்து அவங்க பிரசிடண்ட்டுடைய கல் செய்கிற இடம் இது. இதை நம்ம அப்படியே வந்து இதுக்கு போகிறது, அரையப்பதற்கு இருந்து பள்ளிவாசலுக்கு போகிற வழி இது. தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது. ஜேசிபி வந்து அங்கே வெட்டி விட்டுருக்கு, இந்த சைடு வெட்டி விட்டுருக்குது. வந்ததோட வந்து நேரம் அப்படியே வெட்டி நேரம் நம்ம கிரவுண்டுக்கு போகிற மாதிரி. என்ன எதா இருந்தாலும் முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் இருந்தோம்னு சொன்னால் எதுவுமே வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் நம்மளுடைய என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம நிறைவேற்றலாம். நான் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் சேர்ந்ததும் செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு தேவைப்படுறத நம்ம கேட்டு வாங்க முடியும். தண்ணியை பார்க்குறிய, தண்ணி தான் ஊறப்பட்டு கிடக்கல. டிரைவரும் போயிட்டு இருக்காப்புல. அந்த இது வந்து நம்ம பக்ராத்துக்கு போகிற வழி, அதாவது நம்ம மயத்தங்குள்ள இருக்குல்ல அந்த வழி, ஷார்ட் வழி. இதில் போகிற போயிட்டு தண்ணி ஓடுது. ஆமாம், எல்லாம் முயற்சி செய்யணும்ல. அவங்க செய்வாங்க நம்மளும் சேர்ந்து தான் அதுக்கு வந்து பாடுபடணும். எல்லாத்தையும் கூப்பிட்டேன், யாரும் வரல. தெரிஞ்ச மக்களை கூப்பிட்டேன். வாரம் சொல்கிறாப்புல ஒருத்தரும் வரல. நமக்கு கால் முடியாத கால் இருந்தாலும் நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும்ல. எல்லாரும் வந்து தண்ணி இல்லாமல் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற. தண்ணி ஓடட்டும். தண்ணி இருந்தால் மக்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது. சின்ன பிள்ளைலாம் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸ்கூல் பிள்ளைய பொதுவாக வந்து அந்த கிரவுண்ட்லேருந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்காக அந்த கிரவுண்டை வெட்டி விடுறதுக்கு இந்த ஜேசிபி போயிட்டு இருக்குது. சரி, எது செஞ்சாலும் நல்லது செய்யட்டும், நல்லது நடக்கட்டும். இப்போ நம்ம மங்க மசாலா ரோட்டில் நிற்கிறோம். நம்ம செக்ரட்டரி இருந்தால் நிற்கிறாப்புல, அவளையும் கூப்பிட்டு வந்தேன்னா எல்லாம் செஞ்சு நிற்கிறாப்புல. இந்த ரோடு தான் இந்த ரோடு. இங்கிட்டு போனால் நம்ம அடையாங்குளம் போயிடலாம். இங்கிட்டு போனால் தேவட்டினம் போகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி நம்ம கிரவுண்டில் உள்ள தண்ணி மற்ற இந்த பொது இடத்துல நிறைய தண்ணி கிடக்குது. அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம ஜேசிபி மூலியமாக வந்து அவங்க பிரசிடண்ட் மீரா வந்து ஏற்பாடு பண்ணி நம்ம சொன்னதை நம்ம கேட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி இருக்குது, கொஞ்சம் வெட்டி விடுங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம முத்துக்குமார் செஞ்சாப்புல, இப்போ ஓல்டையும் சொல்லி ஏற்றுக்கிட்டு ஜேசிபி வந்து அங்கேருந்து வழிகாட்டி இப்போ வந்து ஒரு இதுக்குள்ள வந்து வங்க மசாலைக்கு அந்த ஓடைக்கு போகிறதுக்குள்ளது வெட்டி விட்டுருக்காப்புல. இப்போ மறுபடியும் நாங்கள் கிரவுண்டுக்கு நாங்கள் போகிறோம். இப்போ இது வந்து வழிகாட்டுறோம், இங்கேருந்து இந்த தண்ணி ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து போடுறேன். இப்போ நாங்கள் கிரவுண்டுக்கு நாங்கள் போகிறோம்.